Hi viewers, welcome to Tom Math lesson 2 numbers and sequences geometric progression GP பார்க்கலாம். Example number 2.45. The present value of a machine is rupees 40,000 and its value depreciates each year by 10%. Find the estimated value of the machine in the 6th year. ஸோ ப்ரெசண்ட் வேல்யூ அப்படின்னா வாங்குறப்ப இல்லைன்னா அட் ப்ரெசண்ட் இப்போ வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியா. த ப்ரெசண்ட் வேல்யூ ஆஃப் அ மெஷின் இஸ் ருபீஸ் 40,000. மெஷின் அப்படின்னாலே எலக்ட்ரானிக்ஸ் ஆயிரும் இல்லையா. அப்புறம் இயர் பை இயர் என்ன ஆயிரும், அதோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே போகும், அதாவது மெஷின் தேயும் அப்படின்னு சொல்லிக்கலாமா. அப்போ என்ன ஆகும்னா எப்பயுமே நம்ம வந்துட்டு ரீசேல் பண்ணுறப்ப அதோட ரேட் என்னாகும், வாங்கின ரேட்டை விட குறைஞ்சிட்டே போகும் இல்லையா. அதுதான் இங்கே என்ன எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அ மெஷின் இஸ் ருபீஸ் 40,000. இது வாங்குறப்ப இருக்கிற ப்ரைஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அண்ட் இட்ஸ் வேல்யூ டிப்ரிசியேட்ஸ் ஈச் இயர் பை 10%. ஸோ வாங்குறப்ப இருந்த வேல்யூவில் ஒவ்வொரு இயர்க்கும் இல்லையா, இயர் பை இயர் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு இயர்க்கும் 10% அதோட வேல்யூலிருந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது சரியா. இப்போ ஃபைண்ட் த எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் த மெஷின் இன் த 6th இயர். இப்போ வந்துட்டு ஒவ்வொரு இயரும் 10% குறைஞ்சிட்டே போச்சு அப்படின்னா 6th இயர் வாங்கினப்ப இருந்து 6th இயர் அதோட ரேட் என்னவாக இருக்கும், அதுதான் வந்துட்டு இங்கே கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்துட்டு பாருங்கள் அட் ப்ரெசண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, த வேல்யூ ஆஃப் அ மெஷின் அட் ப்ரெசண்ட் ருபீஸ் 40,000. இது கொஷினில் கொடுத்துருக்கிறது தான். ஸோ கொஷினில் கொடுத்தபடியே ப்ரெசண்ட் வேல்யூ எடுத்துட்டேன். ஓகே, ஃபஸ்ட் இயர் கால்குலேட் பண்ணல. இப்போ வாங்கினப்போ வந்துட்டு 40,000 மெஷினோட வேல்யூ ஓகேவா. இப்போ ஃபஸ்ட் இயர் கால்குலேட் பண்ணுறப்ப எவ்வளோ பாருங்க, ஃபஸ்ட் இயர் கால்குலேட் பண்ணுறப்போ ஒரு 10% வேல்யூ குறைஞ்சிருக்குமா. அப்போ வந்து பாருங்கள், ஆஃப்டர் 1 இயர் த வேல்யூ ஆஃப் த மெஷின் இஸ் ஈக்குவல் டு ப்ரெசண்ட் வேல்யூவில் 90% எடுத்துக்கணும் இல்லையா. 10% குறைஞ்சிச்சுன்னு பாருங்கள், ஒரு மிஷின் 100% வேல்யூன்னு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் இயர் கால்குலேட் பண்ணுறப்ப டிப்ரிஷியேஷன் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 10%. அப்போ 100ல் 10 குறைஞ்சிச்சிங்கன்னா எவ்வளோ, 90% ஆஃப் த ப்ரெசண்ட் வேல்யூ இல்லையா. அப்போ ப்ரெசண்ட் வேல்யூ இன்ட்டு 90%, 90/100 இதை கால்குலேட் பண்ணணும் ஓகேவா. இது இப்போ ஃபஸ்ட் இயர் இல்லையா, 1 இயர் கம்ப்ளீஷனில் நமக்கு இருக்கக்கூடிய வேல்யூ. இது செகண்ட் இயர் கம்ப்ளீட் ஆகிறப்ப என்ன வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் இயர் பார்க்கலாம். ஆஃப்டர் 2 இயர்ஸ் எப்படி வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் 10% குறைஞ்சிருச்சா. ஓகே, அப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் இயர் மறுபடியும் ஒரு 10% குறையும் இல்லையா. இப்போ இங்கே எப்படி வந்துட்டு 100லேருந்து ஒரு 10% குறைஞ்சதோ, இப்போ இந்த ப்ரெசன்ட் இயரை 100ன்னு எடுத்துட்டோம், 100%ன்னு எடுத்துட்டோம். ஸோ ஃபஸ்ட் இயர் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபஸ்ட் இயர் நம்ம எடுத்துகிட்டது என்னது, 100% இருந்து ஒரு 10% டிப்ரிஷியேட் ஆயிடுச்சு இல்லையா. அப்போ வந்துட்டு நம்ம இப்போ என்ன எடுத்துக்கணும், இந்த ப்ரெசன்ட் வேல்யூங்கிறத கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபஸ்ட் இயர் எடுத்துக்கணும். அட் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இயர் என்ன வேல்யூ இருக்குதோ அதான் 100% வேல்யூன்னு எடுத்துகிட்டு இப்போ செகண்ட் இயர் போகிறோம் சரியா. ஆஃப்டர் 2 இயர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர் த வேல்யூ ஆஃப் மெஷின். வேல்யூ ஆஃப் மெஷின் எப்படி இருக்கும், வேல்யூ ஆஃப் த மெஷின் ஆஃப்டர் ஃபஸ்ட் இயர் முடிகிறப்ப என்ன வேல்யூ இருந்துச்சோ அந்த வேல்யூவில் 90% இருக்கும் சரியா. இப்போ ஃபஸ்ட் இயர் முடிகிறப்ப என்ன வேல்யூ இருந்துச்சு, 40,000 இன்ட்டு 90/100. நம்ம இது கால்குலேட் பண்ணலாம், அப்படியே வச்சுட்ருக்கோம். எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இயர் இந்த வேல்யூ இருந்திருக்கும் இல்லையா, வாங்கினப்ப இந்த வேல்யூ, எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இயர் இந்த வேல்யூ. இப்போ எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர் என்ன இருக்கும், அதோட ப்ரீவியஸ் இயர் வேல்யூவில் இது 10% மறுபடியும் குறைஞ்சிருக்கும் இல்லையா. இப்போ வேல்யூ ஆஃப் த மெஷின் ஆஃப்டர் ஃபஸ்ட் இயர் இன்ட்டு 90%. அது எப்படி சொல்லலாம், 90% ஆஃப் த வேல்யூ ஆஃப் மெஷின் அட் த எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர் சரியா. ஃபஸ்ட் இயர் எண்டில் என்ன வேல்யூ இருந்துச்சோ அதில் 90% இருக்கும் சரியா. அப்போ நான் என் ஃபஸ்ட் இயர் எண்டில் என்ன வேல்யூ இருந்துச்சு, 40,000 இன்ட்டு 90% எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இயர் இருந்துச்சு. ஸோ இதில் மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் 90% எடுத்தால் தான் நம்மளுக்கு செகண்ட் இயர் எண்டில் இருக்கும் இல்லையா. செகண்ட் இயர் எண்டில் இருக்கக்கூடிய வேல்யூ கிடைக்கும். அப்போ வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூவில் 90% எடுக்கிறோம் சரியா. அப்போ என்ன பண்ணிடலாம், எகெயின் சேம் டேர்ம் வர்றதுனால ஃபேக்டர் பாருங்கள், 90/100, 90/100. இது எப்படி வந்துட்டு நம்ம சுருக்கமாக எழுதிடலாம், 40,000 இன்ட்டு 90/100 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாமா. ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம் பாருங்கள். வாங்கினப்போ 40,000 அட் த எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர் இதோ வேல்யூ சரியா. அப்போ வந்துட்டு இது டேர்ம் 1 எடுத்துக்கலாம், டேர்ம் 1 இது டேர்ம் 2 சரியா. இங்கே வந்து என்னது இல்லை, டேர்ம் 3ன்னு எடுத்துக்கிறேன் சரியா. டேர்ம் 3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு எதை கண்டுபிடிக்கணும்,
டேர்ம் 6 கண்டுபிடிக்கணும் இல்லையா? At the end of first year value என்ன 40,000 into 90 by 100. அப்போ வந்துட்டு term 2ன்னு எடுத்தோம் இல்லையா? term 2 அப்படிங்கிறது at the end of first year இல்லையா? at the end of first year அப்படிங்கிறப்ப term 2 ஆயிருது. 40,000 into 90 by 100. அப்போ வந்துட்டு என்னது இங்கே பவரில் 1 இருக்குன்னு வச்சுக்கலாமா? end of first yearங்கிறப்ப பவரில் 1 சரியா? ஓகே, இதே வந்துட்டு at the end of second yearங்கிறப்ப பவரில் என்ன இருக்குது 2. பவரில் 2 அது டேர்ம் 3ன்னு எடுத்துட்டோம். இப்போ எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் அப்படிங்கிறப்ப பவரில் 2. அப்போ அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் இயர் அப்படிங்கிறப்ப 3. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 6th year. Find the estimated value of the machine in the 6th year. 6th year ஸ்டார்டிங்கில் என்ன வேல்யூ இருக்கும்? அட் த எண்ட் ஆஃப் 5th year என்ன வேல்யூ இருந்துச்சோ அதுதான் ஸ்டார்டிங்கில் இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயருங்கிறப்ப பவரில் 1, அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் இயருங்கிறப்ப பவரில் 2. அப்போ எண்ட் ஆஃப் 5th இயர் நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப பவரில் என்ன போடணும்? 5 போடணும் சரியா? ஓகே, இப்போ இந்த எந்த ஃபார்மில் நம்ம இருக்குன்னு பாருங்கள். நம்ம கண்டுபிடிச்சது டேர்ம் 3 இஸ் ஈக்குவல் டு 40,000 இன்ட்டு 90 by 100 ஹோல் ஸ்கொயர். இது எதோட வேல்யூ? அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் த வேல்யூ ஆஃப் த மெஷின் இல்லையா? இதுதான் வேல்யூ. பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 இருக்கிறப்ப நம்ம 3 minus 1 எடுத்துக்கலாமா? 2 எப்படி எடுத்துக்கலாம்? 3 minus 1 எடுத்துக்கலாம். அப்போ பாருங்கள், நம்ம ஜிபேயில் ஜென்ரல் டேர்மோட ஃபார்முலா எப்படி எடுப்போம்? டிஎன் டேர்ம் nth டேர்ம்னு சொல்லுவோம். nth டேர்ம் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் டேர்ம் இன்ட்டு காமன் ரேஷியோ பவர் n minus 1 இல்லையா? அப்போ இங்கே n இருந்துச்சுன்னா இங்கே n minus 1ன்னு எடுக்கிறோமா? அதே மாதிரி இங்கே 3 இருந்துச்சுன்னா இங்கே 3 minus 1 எடுத்துக்கிறோமா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? the value of the machine in the 6th year. the value of the machine in the 6th year. 6th இயரில் வந்துட்டு வேல்யூ என்ன அப்படின்னா 5th இயர் எண்டில் என்ன வேல்யூ இருந்துச்சோ அதுதான். அப்போ டேர்ம் 6 அப்படிங்கிறது 6th year is equal to 40,000 into 90 by 100 பவர் என்ன ஆயிரும்? 6 minus 1. அதாவது இந்த ஃபார்முலா படி எடுத்தோம்னா 6 minus 1 இல்லையா? அது நம்ம என்னது 6 minus 1 5. அப்போ அட் த எண்ட் ஆஃப் 5th இயர் இதுதான் வேல்யூ. 5th இயர் எண்டில் இதுதான் வேல்யூ. அப்போ வந்துட்டு அடுத்து என்ன வரும்? 6th இயரில் இது வேல்யூ எடுத்துக்குவாங்க. 6th இயர் எண்டு அப்படிங்கிறப்ப அது 6 ஆயிருங்க சரியா? நமக்கு 5th இயர் எண்டு வேல்யூ கண்டுபிடிச்சாலே அது 6th இயரோட வேல்யூ தான் சரியா? ஓகே, இப்போ இதை கால்குலேட் பண்ணலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 40,000 இன்ட்டு 90 by 100 5 டைம்ஸ் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன் பவர் 5 இருக்கிறனால. இப்போ 90 by 100 இன்ட்டு எகெயின் 90 by 100. ஸோ 5 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷனில் பிரித்து எழுதிட்டேன்னா இப்போ நம்ம கேன்சல் பண்ணணும் இல்லையா? எல்லாமே இப்போ இந்த 1 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ராக்ஷனில் 1 0 கேன்சல் பண்ணிவிட்டேன். இப்போ இங்கே எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது? 4 zeros இருக்குது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய 4 zeros நான் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ மீது இருக்கிறதெல்லாம் நான் மல்டிப்ளை பண்ணி எழுதி போகிறேன். இப்போ டினாமினேட்டரில் ஒரே ஒரு 10 மட்டும் ரிமைண்டர் இருக்குது சரியா? 10 மட்டும் இருக்குது. இப்போ டினாமினேட்டரில் 10 மட்டும்தான் வருது. இப்போ மற்றதெல்லாம் நான் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டரில் எழுதணும். 4 into 9 into 9 into 9 into 9 into 9 5 times 9 இருக்குது. அண்ட் தென் 4ஓட மல்டிப்ளை பண்ணணும். 5 times 9 and 4 கூட மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 236,196 இதுதான். 2,36,196 இதுதான் வந்துட்டு நம்ம 9 வந்து 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி 4 கூட மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற வேல்யூ. அண்ட் தென் இப்போ 10ஆல் டிவைட் பண்ணுறப்ப என்ன வேல்யூ கிடைக்கும் பாருங்கள்? 23,619.60 பைஸ். இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ சரியா? இது வந்து ருப்பீஸில் இருக்குது. ஏன்னா மிஷினோட வேல்யூ இந்த 6th இயர், இந்த வேல்யூ ஆஃப் த மிஷின் இந்த 6th இயர் என்னது 23,619.60 பைஸ் சரியா? இவ்வளோ ருப்பீஸ்க்கு வந்துட்டு வேல்யூ டிக்ரீஸ் ஆயிடுச்சு. டிப்ரிஷியேஷன் வேல்யூ தானே கொடுத்துருந்தாங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் 5th இயர் மிஷினோட வேல்யூ என்னது 23,619 rupees and 60 paise. Thank you for watching my video. Subscribe Tom Math.